எனக்கு வந்து ஃப்ரிட்ஜ் வாங்கணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை. பட் ஆனால் என்னோடய வீட்டில் வந்து ஃப்ரிட்ஜ் கிடையாது. நான் வந்து பார்த்தீங்கன்னா, இயற்கையான பழங்கள், காய்கறிகளுக்கு மட்டும் தான் நான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். மற்றபடி வந்து ஸ்நாக்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, பேக்கரிஸ்லாம் போயிட்டு அங்கே போயிட்டு நம்ம வாங்கி சாப்பிடணும் அப்படின்ற ஆசை வரும் நடந்து போகும்போது. பட் முடிஞ்ச வரைக்கும் இதை ஏன் நம்ம வீட்டில் நம்ம செஞ்சு பழகக்கூடாது அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து நான் எனக்குள்ளே க்ரியேட் பண்ணிப்பேன். அது மட்டும் இல்லாமல் மாவு, இட்லி மாவு அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அரைக்க மாட்டியா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்ற அளவுக்கு வாங்க மாட்டேன். கஷ்டப்பட்டு மாவு அரைச்சி முன்னேற குடும்பம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி குடும்பத்துக்கு போய் நம்ம ஒரு 40 ரூபா கொடுத்தா அவங்களுக்கு அந்த பயன் அடையட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வீட்டில் போய் நான் வந்து இட்லி மாவு வாங்கிட்டு வந்து சுட்டு சாப்பிடுவேன். ஸோ இப்படி வீடை திறந்து வெளியில் வந்தீங்கன்னா எனக்கு இடதுபுறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக காய்கறிகள், அப்புறம் கொஞ்சம் தூரம் தள்ளி பழங்கள். அந்த சீசன் வைஸ் வந்து நல்லா ஹார்வெஸ்ட் பண்ணி சாப்பிட ரொம்ப பிடிக்கும். அதனால் அந்த பழங்கள் காய்கறிகளுக்கு தனியாக ஒரு தோட்டம் வச்சுருப்பேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பூக்கள், தலையில் பூ வைக்கணும்னு ரொம்ப ரொம்ப ஆசை. ஸோ அதனால் பூக்களுக்கு வந்து தனியாக வந்து வச்சுருப்பேன். ஆனால் ரோஜா பறித்து தலையில் வைக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும். செடியில் பூத்து பார்க்க ரொம்ப ஆசைப்படுவேன். சாப்பாடு பொறுத்த வரைக்கும் எப்போவுமே உங்களோட 5 விரல்கள் பயன்படுத்தி இப்படி எடுத்து இப்படி சாப்பிடணும். ஏன்னா உங்கள் விரல்களுக்கும் சாப்பாட்டுக்கும் தொடர்பு இருக்குது, சரியா? அதே மாதிரி ஸ்பூன் வச்சு சாப்பிட்ற பழக்கத்தை ஸ்டாப் பண்ணிடுங்க. பெரிய பெரிய ஹோட்டல் இல்லைன்னா ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா மட்டும் அந்த மாதிரி பழக்கம் வச்சுக்கோங்க. என்ன காரணம்னா, சாப்பாடுக்கு வந்து கை இல்லாதவங்களுக்கு தான் நம்ம வந்து ஸ்பூன் கொடுத்து பழக்குவோம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் கை விரல்கள் பயன்படுத்தி சாப்பிடுங்க. வீட்டில் டைனிங் டேபிள் வாங்கி வச்சுக்கோங்க. ஆனால் நீங்கள் டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிடாதீங்க. ஏதாவது ஒரு ரிலேட்டிவ்ஸ் யாராவது வந்தால் மட்டும் அது யூஸ் பண்ணிக்கோங்க. கீழே பாய் விரித்து சாப்பிட்டு பாருங்களேன், அவ்வளோ அழகாக இருக்கும். சாப்பாடு சாப்பிட்றதுக்குன்னே தனி பாய் வந்து இருக்குது. அந்த பாயில் உட்காந்து சாப்பிட்டு பாருங்கள். அந்த ஹேபிட் இருக்குல்ல, அவ்வளோ டீசெண்டான ஒரு ஹேபிட்டாக இருக்கும். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நம்ம வயிறு பார்த்தீங்கன்னா குட்டியாக தான் இருக்கும், சரியா? அதனால் கொஞ்சமாக அளவாக நீங்கள் கொடுத்தாலே அது வந்து அழகாக உங்களை வாழ வைக்கும். அதே மாதிரி பசிக்கும் போது மட்டும் நீங்கள் சாப்பிடுங்க. அந்த சாப்பாடானது ரொம்ப டேஸ்ட்டாகவும் தெரியும், சீக்கிரமாக ஜீரணமும் ஆகிடும். சாப்பாடு அப்படின்றது ஒரு அமிர்தம் தான். ஒருவேளை சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுற ஆளுங்க கிட்ட கேட்டு பாருங்க, அவங்க தினம் தினம் ஒரு நேரம் சாப்பாடே பிரியாணி மாதிரி சாப்பிட்டு நினச்சி சாப்பிடுவாங்க. அது அவங்க உடம்புல அது அழகாக வந்து செட்டும் ஆகிடும். அவங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது டாக்டர் மீட் பண்ணணும் அப்படின்லாம். ஸோ சாப்பாடு அப்படின்றது ஃபோனை பார்த்துட்டோ டிவி பார்த்துட்டோ சாப்பிடாதீங்க, ருசித்து சாப்பிட பழகுங்க. டாப்பிக்குள்ளே வந்து வெளியே டிவியேட் ஆகிட்டேன். ஸோ அகெயின் டாப்பிக்குள்ளே வந்து கன்க்ளூட் பண்ணலாம் முறையாக. ஸோ அளவான சாப்பாடை கரெக்டான டைமில் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா பல வகை நோய்களை வந்து நம்மளால் தவிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறேன், சரியா?